போயிட்டு ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மகாராஜா சோழமுத்து எப்படி எப்படி மஞ்சது எப்படி யாரக்காடா எங்க எப்படி நீயுமா யாரக்கா என் நல்லவன யாரக்காடா அப்படியா சாமி அட்டென்ஷன் ஆமா ஜனகன மன்னகதி நாயகஜியகே நாயவட்டு அருமை தோழா வாங்க மகனிச்சாவடி ஓ பட்டாசு அடிக்கிறாங்க எது எப்படியோ நாட்டி வாங்கினா உங்களுக்கு இதுக்காம இருக்குது. எல்லாரும் விட்டீங்கள சாப்பிங்க வரண்டாயிரம் கொலா கொலா திட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்படியே வர சொல்லுங்க. விடக்கூடாது வரையறு என்னது சேனாதிபதி எப்படி சேனாதிபதி அப்படியா ஆமா சாமி நானே நீ கூட நானும் வந்து இருக்கிறேன் புத்திக்கிறப்ப பொழைக்கும். அப்படியா என் பிரத காமியங்களே என்னத்துல ஆகாதுங்க. என்னது 5:30 மணிக்கு நாடகம் காமிக்கவே மாட்டேன். என்னது 5:30 மணிக்கு ஒவ்வொன்றா கழட்டும் வந்துட்டு என் புலவை பாப்பியா அப்பவும் வலிக்குது. போடு போடு அக்கா வந்து சோகத்தில் போடுங்க. யார கல்றா அவங்க கேளுங்க அடிக்கிறியாடா டேய் என்ன பேச மாட்டேன் அடிக்கிறியாடா கேரப் டேய் அடிக்கிறியா அம்மா பேத்துறாங்க அடிக்க அம்மா டேய் சௌரி மாதிரி கடிக்கிற ஏய் யாரடா பேசுற டேய் குண்டே மோடுற டேய் என்ன பேச மாட்டேன் பாரு ஆளு துண்டு பிடியாட்ட இருந்து மொண்ண புண்டு டேய் பல்ல நண்டோட பேங்க மாதிரி பேசி போடுவாய். எனக்கு இப்ப தானே சந்தேகமாகுது. என்னது அவனை திட்டுற சரி அவன நல்ல ஊக்கமா இருந்தா இருக்கிறான். துண்டி பிடியாட்டம் நான் தான் இருக்கிறேன். நீ இல்லங்க அப்ப என்ன சாரமடியா பேசுறியா? அவன் தம்பி துண்டு பிடியாட்ட வர கேள புண்டா அடிக்காதடா சுத்து போயிடாதடா. ஏய் யாரடா சொல்ற? ஒன்ன சொல்லலீங்க மகாராஜா சொல்லுவா கால் புண்டா பாச்சா. டேய் 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 சாயலி பையன் டேய் அதே கேக்கல அப்படி பேசுற. உங்கள போய் பேச சொன்னாங்க. சரி சரி பரவாயில்லை. ஒன்னும் நல்ல புத்தி பண்றத அடிக்காதடா கேக்குறியா? அடிக்க கூடாது. ஏய் யாரடா பேசுற? பத்தாளக்காரன் பேசிருக்காங்க. நீ பேசுறத பார்த்தால் என்ன குத்தி காட்டுகிற போய் போடுது தோணுது. கவலையப்படாத சாமி நேரடியாவே பேசுவோம். நான் கேள புண்டா அடிக்காதடா. அப்ப நேரடியா போய் இப்ப என்ன தரேன்? என்னது ஒருவேளை அப்படியே இருக்குமா? எப்படி ஒருவேளை இப்படியே இருக்குமா? இல்ல ஒருவேளை அப்படியே இருக்குமா? யா பேச்சு கேட்காதடா. ஒருவேளை அப்படியே இருக்குமா? எப்படிடா? ஒருவேளை இப்படியே இருக்குமா? ஏய் சொல்லி தரடா. ஏங்க அவன் என்னடா அவன் பாபா பையன் வருவா. அவன் அழுப்ப தாயேடி என் காலு கீழே ஒரு அடி அடிக்க மாட்டான்றாங்க. எக்ஸ்ட்ரா போச்சு. அப்படியே தான் வந்துட்டாங்க எடுத்து உறங்க. நான் வரல. ஏங்க அவர் சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு விலை போயிட்டீங்களா நீங்க? அதான் இவர் வந்து நல்ல மனுஷன். செட்ரி எனக்கு வரத ரொம்ப பிடிக்கான்னு சொல்லு. அவன் நான் சொல்லிட்டு அடிக்க மாட்டேன். தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. வரவீங்க போறவங்க எல்லாத்தையும் இவன் 100 ரூபாய் வாங்கிட்டு 50 ரூபாய் வாங்கிட்டு நான் சொல்றதான் கேப்பா சொல்லி இருக்கிறேன். நான் தாயேடி பத்தல ஓய் பத்தல பேச்சு கேட்காத அவன் வந்து செத்து போயிருவேன். ஏடா ஏங்க எங்க மாமனுக்கு ஒரு அடியில விட்டீங்க. அப்படியா? ஆமா பரவாயில்லப்பா. கோமாளி நம்மளுக்குள்ள ஒரு மனசு தான். இல்லைங்க எனக்கு வந்து இன்னும் 2 அடி சேர்த்துட்டீங்க. நல்லதுக்கே இல்ல. நல்லதுக்கே இல்ல. சாமி உன் அடியில் பிழை உள்ளது. என்ன அடி மாட்டிட்டீங்களா? பிள்ளைகள் உள்ளதா? ஆமா அப்படி ஏட்டா உன் அடியில் பிழை உள்ளது. நான் சொன்ன 2 அடி சேர்த்து போடுங்க. என் பேச்ச கேக்குறீங்க. உனக்கு என்ன உனக்கு நான் சொல்லி தரேன். எப்படி எப்படி அப்படி அடிச்சாதான் சீக்கிரம் நல்லா எப்படின்னா அடிக்க தெரியாதுன்னு சொல்லி தானே தரணும். உனக்கு என்ன சாமி ரொம்ப பிடிக்கும்? எனக்கா? எனக்கு அல்லா சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த அல்லா சாமியே வேண்டு கையை மேல தூக்கி. அல்லா சாமி அல்லா சாமிடா அனைத்து சாமிகளும் பிடிக்கும்.
எல்லாத்தையும் விட்டுரு. நம்ம பொண்டு மாதிரி ஆயிக்குதுல, என்ன மாதிரி ஐயே பொண்டு மாதிரி ஆயிங்க. நல்லா கையை தலைக்கு மேல தூக்கி நல்லா கண்ணை இறுக்கி மூடி காலை ஒட்டி வச்சு சாமி கும்பிடு. ஏன் காலை விரிச்சு வச்சு கும்பிட கூடாதா? விரிச்சு வச்சு கும்பிடுவேன். நாளைக்கு கூத்து கொள்ள கும்பிடுவானா? அப்படியா? யாரை போய் கூப்பிட்டு யாரு சொல்லி கும்பிடுறாங்க? அடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ, சாமி கும்பிட்டு சாமி நல்லா சத்து அருள் கொடுக்குங்க. அப்படியா? அருள் அடிச்சாதான் சீக்கிரம் சாவுவேன். அப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும். என்ன நினைச்ச? சரி இப்ப என்ன பண்ணோம்? சாமி கும்பிடுங்க சீக்கிரம். கும்பிட்டாச்சு. கண்ணெல்லாம் இறுக்கி முடிக்கா. முடியாச்சா? சும்மா இருங்க, அது போதும். காது கேட்டுச்சா? பாத்தி காது கேட்டுச்சா? காப்பாத்தியா நீ அவனை? காது கேட்டுச்சாமா? உனக்கு காது கேட்டுச்சா? பாத்தியா? இந்த ஊர்ல எல்லாம் செல்லாம் எங்களுக்கு கேட்கல. அதையும் காப்பாத்துவாங்க. நீ அடிக்கும் போது நான் உள்ள தூங்கிட்டேன். பாக்கலையாங்க? எங்களுக்கு கேட்கல. காப்பாத்தீங்க நீங்க எல்லாம் வந்து. மறுபடியும் காது கேட்கல. அதே அதாவது நான் அடிச்சு பேர் வாங்குறவங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. பொண்ணு பேர் வாங்குறவன் என்ன அடிச்சுட்டு இல்ல. நீ இப்ப எப்படி நீ தப்பிக்கணும்னு பாக்குறா? அப்படியா? அம்மா ஆடாமாங்கற எதையும் தாங்க மீதியமாடா. மாத்திரை வர எடுத்துறோம்ல இன்னைக்கு பார்த்து. அதனால பிபி சுகர் லாகுது, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏங்க டேய் சும்மா அப்படி சொன்னது உண்மையாகிட்டார்ல. என்னது? அத்தான். சரிடே போய் வாங்கட்டும். எல்லாரும் போயிட்டாலும் அனுப்பி கூத்தாடுறது நான் அடிச்சாலும் அடிக்கிறனால சப்போர்ட் வேற பண்றாங்க இந்த ஊர்ல. இல்ல. இந்த ஊர் சரியில்லைங்க. எல்லாம் ஒன்னதான் காப்பாத்துறாங்க. அப்ப நான் செத்தாலும் சரி. அப்போ நான் பொண்ணே பொண்ணோட வெட்டிங் அடி கொண்டு போலாம்டா. ஆமா, நீ என்னது சொல்ற? வெளியால அழைச்சிட்டு போயிருவேன். அப்படியா? ஆமா, இருந்தாலும் இருக்கட்டும். இருக்கட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடி, அருமை பெருமை சேர்ந்த அழகு திரு பொன்னாடின் பெயரை மக்கள் முன்னிலையில் எடுத்து ஓதுவாயாக. ஓட்டுகள் மாதிரி ஆகி. ஓய், ஆமா சாமி, அதான் ஊர் பேர் நினைக்க. ஊர் பேரு. நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு தெரியாத. கவனத்தை எங்க வச்சுட்டு பேசுறேன்? என்ன தாயலி கவனத்தை எங்க வச்சுட்டு பேசுறேன்? இது எம்ஆர்எஃப் டயர் பாஸ். இது எம்ஆர்எஃப் டயர். எம்ஆர்எஃப் டயர். ஆமா, என்னதான் அடிச்சா நான் சாவ மாட்டேன். என்ன அடிச்சு நீ செத்து போயிடாத. அந்த எம்ஆர்எஃப் டயரே கிழிச்சு போடுவோம் நானு. எம்ஆர்எஃப் டயரே கிழிச்சு போடுவோம் நானு. நாங்க ரீபட்டன் பண்ணி போடுவோம். ஏய், எட்டிலே மோசமான ஆளு. ராஜா மேல திட்டிட்டு போயிருக்கியா? இந்த அல்லாதிரியும் பேசி இந்த நொண்டு லோலாவே ஆகிட்டு பேச கூடாது. செட்லயே ஒண்ணா நம்பர் திட்டுக்கு எடுத்தோம். டேய் டேய் இல்ல உண்மை சொன்னாங்க. ஏய், சுவாமிகள் அப்படியாக இருந்தாலும் நாட்டின் பெயரை மக்கள் முன்னிலையில் எடுத்து ஓதுவாயாக. மோட்டுகள் மாதிரி என்ன ஊரு? ஓத்துக்கல்ல. டேய் டேய், மோட்டுகள் தாங்க. மோட்டுகள் புதூர். ஆனா தானே மோத்தங்கள்ல 10 மாடி இருந்து வெளியே ஆடிட்டு அந்த ஊரு பேர் தெரியாது. ஏன் வந்த 5 வருஷம் நான் மட்டும் தான் ஜோத்தன. நீ இப்ப பார்த்தா அப்படியே தெரியுது. ஏன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிவிட்டா யார மயிர முடிங்க ஆச்சு போட்டேன். ஏய், வரவீங்க போறீங்களுக்கெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் உரைப்பதான் உன்னுடைய வேலை. ஓ, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஆமா, மோத்தக்கல் புதூர். மோத்தக்கல் புதூர். ஆமா, நீ சத்தமா சொல்லு. அது தப்பா போயிருந்தா. ஏய், சத்தமா சொல்லு. மோத்தக்கல் புதூர். இன்னும் சத்தமா. மோத்தக்கல் புதூர். சத்தமா. வாரியே கரெக்ட்டா சொல்லி போடணும். ஏய், சத்தமா சொல்லு. மோத்தக்கல் புதூர். சத்தமா சொல்லணும். மோத்தக்கல் புதூர். இன்னும் சத்தமா சொல்லு. மோத்தக்கல் புதூர். மோத்தக்கல் புதூர். மோத்தக்கல் புதூர்ல எல்லா சொல்லி இருக்கிறீங்க. வாத்துக்கள் புதுரம் என்ன அடிக்கன்னு சொல்லி கரண்ட்ல சாட்டை அடிச்சு பின்னாடி கரும்போக வந்துட போகுது. அதெல்லாம் வராது. மோட்டக்கல் புதூர். என்ன ஊரு? மோட்டக்கல் புதூர். ஏய், மோத்தக்கல்ரா. அதாங்க மோட்டக்கல் புதூர். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சொல்ல கரெக்ட் ஆகும். 10 தடவை சொன்னா அப்படிதான் பிள்ளை வரும். மோத்தக்கல் புதூர். மோத்தக்கல் புதூர் என்றால் நமக்கு தாயத்தினால மச்சுவா நகரம். அப்படி மச்சுவா நகரிலே எழுந்த அருள்வாளிக்க கூடிய திரும்பி என்ன கோவில்? பாரு, அங்க கட் அவுட் அடிச்சு இப்பெல்லாம் கேப்பீங்க கட்டிவிட்டேன். சரி, என்ன கோயில் சொல்லு. பொம்பளை கோயில். சரி, பொம்பளை கோயில் சொல்றேன். அதுக்கு சாமி பேருக்கும்ல. அதான் பொம்பளை சாமி. பொம்பளை சாமி தெரியுதுப்பா. இப்ப எந்த பொருளுக்கு இருந்தாலும் ஒரு பேர் இருக்கும். பேர் இருக்கும். அதனாலதான் அந்த சாமிக்கு என்ன பேரு? கருப்புசாமி. அப்படி யாரும் சொல்ல மாட்டேன். தாயணி பையன் சாமி சொல்றது பொம்பளை சாமி சொல்றான். பேரை கேட்டா ஆம்பளை சாமி பேர் சொல்றான். சத்தியமா பொம்பளை சாமி தான் யாருனாலும் கேட்டுப்பாரு. ஏது சாமி பொம்பளை சாமி பேரு ஆம்பளை சாமி பேர் சொல்றீங்க? அது இல்லையா? அது கிடையாது. அப்ப கருப்புசாமி அப்ப செம்பிளிச்சான் சாமி. என்ன தண்டா பண்றது? கொன்னே புடுங்க. அதுவும் இல்ல, வேப்பமரத்து முனிப்பை. ஆண்டவா டேய், இதுவும் இல்லையா?
சத்தியமா தான் போட கூட பாரு. என்ன மாரியம்மன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தா. ஆமா, என்ன மாரியம்மன்? பொண்டு மாரியம்மன். பொண்டு மாரியம்மன். ஆமா. பொண்டு மாரியம்மன் திருவிழாவை பெருவிழாக முன்னிட்டு. என்ன சத்தமா பேசு. டேய் கொன்னே புடுங்க நானு. நான் எத்தே பேருங்க. திருவிழாவை பெருவிழாக முன்னிட்டு ஓரிரு சதுராணி மறையாடு செய்யப்பட்டுள்ளது. ஆமாங்க. அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? நாடகமா? சூப்பரான நாடகம். அப்பேற்பட்ட நாடகமா? நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். நானே சொல்லணுமா? ஆமா, இது வந்து இப்ப தேவலாத. சரிப்பா. இங்க வா. காலத்துக்கு முன்னாடி போடு. முன்னாடி போடணுமா? நாடகம் பேர் அதான் வருது. சரி, முன்னாடி போட்டாச்சு. கையை முன்னாடி நீட்டியா. அவள பவளக்கொடி. நானே சொல்லணுமா? உன் அக்காலும் சேர்ந்து சொல்லணும். சரி. அவள பவளக்கொடி. அவள பவளக்கொடி. அவள பவளக்கொடி. அவள பவளக்கொடி. அவள பவளக்கொடி. அவள பவளக்கொடி. நீ குழல்காரன் புலலைக்கடி. அருமையா இருக்கும். அப்புறம் ஏன்டா நான் கொல்ல மாட்டேன். அவருக்கு அடிப்பாரு. அதாவது மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய ஆர்ப்பாட்ட அறவழியார் சண்டை. அல்லேன் அலிமுத்து பந்தயம். ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி சண்டை. சண்டை. இல்லை என்றால் அலிமுத்து பந்தயம். அல்லிமுத்து பந்தயம். அப்படி அல்லிமுத்து பந்தயம் என்ற நாடகத்தில் நான் வந்தபடினால் என்னுடைய பெயர் என்ன? என் விருத்தாந்திரங்கள் என்ன? என்ன உமக்கு தெரியுமா? அதெல்லாம் நானே சொல்ற மாதிரி உனக்கு கூட வேலை கொடுக்குறோம். அப்படியா? பார்த்திருக்கிறேன். அண்ணா ஒரு 10 டீ கொடுங்க அண்ணா. கூத்துட்டு வரேன் அண்ணா. நான் வாங்கினேன் மாத்த கொள்ளுக்காருக்கு வேற ஓத்தால போதும் அண்ணோய். பிகிலாதியா? ஆமாங்க. நண்பா, என் பெயர் நாமங்களை எடுத்து உரைத்தனே. செய்திகள் உரைத்ததா? சாமி பண்ண நுழையிறதுல சாமி எல்லாம் தலைவலியா படுது. என்னது நுழைக்கிறது? டேய், இதுக்கு மேல எங்க வீட்டு கூட்டி வந்துட்டேன். இல்லடா. டேய், இதுக்கு மேல கதை அப்படி நெருப்பாட்டுக்கணுமா? ஆமா. நீங்க அண்ணா கொஞ்சம் கரும்பு சாவங்க அதிகம். எதுக்கு? நெருப்பள்ளி போறதுக்கு. டேய், வேற எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். அப்ப சுடு தண்ணி கொண்டு வாங்க. எதுக்கு? ஃபுல்லா விட்டா சுறுசுறுப்பா. ஏய், என் பெயரை சொன்னனே, தெரிஞ்சதா? இப்ப சொன்னால் தெளிவாக தெரியும். ஓ, இப்ப சொன்ன தெளிவாக தெரியும். கண்டிப்பாங்க. ராஜாதிராஜன், ராஜாதிராஜன், ராஜமார்தண்டன். எத்தனை நல்ல ஜனையா இருக்குதா? எதுக்கு? எத்தனை மாதிரி ஜனை ஆச்சு? அப்படி இல்ல, ராஜமார்தண்டன், ராஜமார்தண்டன், ராஜ உத்திண்ட ஹோலாகலன். சரிங்க. என்னது சொன்னீங்க? ராஜ உத்திண்ட ஹோலாகலன். ராஜேந்திரம் சொல்லிதான் வருமா? ராஜ கிரீடாதிபதி. ராஜ திட்டுக்குதி. ஏய், ராஜ கிரீடாதிபதி. ராஜ திருடாதிபதி. கிரீடாதிபதின்றா? கிரீடாதிபதி. அதான் கிரடாதிபதி. கிரீடாதிபதி. ராஜ பரம்பரை பிறந்துட்டேன். ராஜ பரம்பரை பிறந்துட்டேன். கீழே 7 மேலே 7. ஓய், கீழே 7 மேலே 7. நான் சொல்ல மேல வேணா. கீழே 7 மேலே 7ங்க. தெளிவா பேசினாங்கட்ட. ஆமா. தெளிவா தான் பேசுறாங்க. பாரு அக்கா என்ன பண்ணுது? கீழே 7 மேலே 7. கீழே 7 மேலே 7. 14 லோகங்களுக்கும் 14 லோகங்களுக்கும் போட்டி புகழக்கூடிய என்னுடைய பெயரோ பெயரோ சாஸ்திர கொடியான் சகாதேவி. ஏண்டா டேய், ஏய், ஒரே முறை நாங்களும் உங்களோட குறைச்சிட்டு திரிகிறோம்.
ஏண்டா டேய் ஏங்க என் பெயர் நாமலை எடுத்து சொன்னால் கீழே இருந்து மேல என்னமோ பிடிங்கி விடுகிறாயே. பிடிக்கிறோம். கீழே என்ன இருக்குது? பூமி மேல ஆகாயம். கீழே பூமி மேல ஆகாயம். ஏங்க கேளுங்க. பூமி மேல ஆகாயம். அட கண்ணு தண்ண புள்ள மேல படுதா இல்ல? படியா படுதாவுக்கு மேல ஆகாயங்க. பரவாயில்லப்பா. உன் பேரையும் புகழையும் புட்டிக்கு புடிங்க ஏத்துற மேல. என்ன கோமாளி ஏப்பா இவ்வளவு புத்தியா பேசுறீங்க? பேசுறேனே. இந்த வவுத்துக்கு என்னதான் சாப்பிடுற? நான் பண்ணிவியே. ஏய் யா மலகுமா பண்டுண்டீங்க. அப்படியா? அப்படி சாஸ்திர கொடியோன் சகாதேவனா மன்னனாக இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தாங்கல்லவா தாய் தந்தையார். தாய் தந்தையா என் தாய் புண்ணியவதி. நல்லா ஆஸ்பத்திரியா குடிப்பாங்க. அந்தியூர்ல பாரு குமார ஹாஸ்பிடல்ல பயங்கரமா பாக்குறாங்க. ஏய் அப்படி இல்ல. 10 மாதம் 300 நாள் 3000 சோதனை தசை வினாரிகள் அந்தத்திலே சுமதி லாரி லாரி என்று தூரி தூரி என்று லாரிக்காரனை பெத்து விட்டாளா? ஏய் ஏங்க லாரி லாரி என்று தூரி தூரி என்று தூரிக்காரனுக்கே தான் பெத்திருக்கணும். ஏய் அப்படி இல்ல. தோளால தொடமீதி நடவடிக்கைய நடவடிக்கை தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? யாருங்க? ஐயோ நண்பா ஏஜாமி ஓகே. அப்படியாக இருந்தாலும் கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அப்பேற்பட்ட தெய்வ குணம் அடைத்த இன்னும் பேரே வேண்டாம் என்று சொல்லி அவர் சொத்தில் இருந்து இருவரு அன்பளிப்பு செய்துள்ளார். அது மட்டும் இல்ல, இன்னும் கூத்து விட்டவர்களும் இன்னும் கூத்து பார்க்க வந்தவர்களும் அவங்க குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? யானை போல் நடை, குதிரை போல் ஓட்டம், அருகு போல் வேறுன்றி, மூங்கில் போல் கிளைகளித்து, ஆண் போன பக்கம் அரசு பட்டம் ஆண்டி, பெண் போன பக்கம் வித்து பெருகி, வாழையடி வாழையாக அவங்க குடும்பம் வம்சம் வளர நான் வணங்கும் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோபுரம் நாளுக்கு நாள் எவ்வாறு ஓங்கி 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 வளர்கிறது, அது போலவே குடும்பம் வளர வேண்டும். ராமோஜயம்.
அப்படி சாத்திரக்கூடிய ஒரு சகாதேவனாக இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தாங்கல்லவா தாய் தந்தை யாருங்க? தாயார் தந்தையார் யார் என்று கேட்கிற? ஆறு 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 ஓய் ஆறு. என்னடா யார் யார் நக்கலா பேசிட்டு யாருங்க? ஓ யாருங்கன்னு கேட்கிற நண்பா? எனக்கோ 2 தாய்மார்கள். ஓ உங்களுக்கு 2 மாரா? உங்க அம்மாக்கு 2 அம்மாங்களானுங்க? பொண்ணே உருண்டா. எங்க 2 அம்மாங்களானுங்க? அவன் அம்மாளுக்கு மட்டும் 10 தங்க. அவங்க அம்மாக்கு 2 மாரு தான். அப்புறம் ஏன் ஒண்ணு நான் கொல்ல மாட்டேன். பொண்ணு சொல்லி பிறந்தற மாற. வா 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 எந்திரி எந்திரி எந்திரி. வாடா டக்குனு. ஓய் என் தாயோ குந்தி மந்தாரை என்று தெரிவிக்கலாம். எப்படி? குந்தி மந்தாரை. தாயோ குந்தி மந்தாரை. என் தந்தையாரோ பாண்டபுத்திர மகாராஜன். அப்படி பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரை தேவிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? ஒன்றல்ல இரண்டல்ல. ஒரு கைகளில் எத்தனை விரல்கள் உண்டு? ஒரு கையில 5. என்னடா யோசிக்கிற? என்ன யோசிக்கிற? ஒரு கையில் எத்தனை பேர்கள் உண்டு? 5. அது போல நாங்க ஒன்றல்ல இரண்டல்ல சரியாக 5 பேர் பிறந்தோம். சரிங்க. என்ன சரிங்க? யாரன்னு தடி கொண்டு ஒரு தோரணம். வாடாங்க. 5 பேர் சொன்னமே. ஆமா. யார் யார்? யாராரு கேக்குற? முதலில் யார் பிறந்தார்? யாரு? யூதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய யாரா புகழ்பெற்ற தர்மநந்தன் பிறந்தார். இரண்டாவது யார் பிறந்தார்? 16000 கஜாயிரம் அழைத்த மதுரை வீமச்சந்திரன் பிறந்தார். சரி. மூணாவதாக யார் பிறந்தார்? இரண்டாவது கிளையோ இரண்டாருக்கு மூத்தர் நடுவந்த நாயகன் ஆனால் அழகு அர்ஜுனன் பிறந்தார். சரிங்க. ஐதாவது இவங்க 3 பேர் யாருக்கு பிறந்தார்? யாருக்கு? குந்துமா தேவிக்கு பிறந்தார். மந்தார தேவிக்கு யாரார் பிறந்தார்? யார் யாரு? மந்தார தேவிக்கு நகுல சகாதேவன் பிறந்தோம். சரிங்க. அது மட்டும் இல்ல ஒரு தங்கை உண்டு. தங்கை உண்டா? ஆமாப்பா. மச்சான் எடா மச்சாங்கடே. சவனகுதி இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். லவகுதி அது வேணாம். செவனப்ப இதுல எந்த கடையில விக்குது? எந்த கடையில விக்குது? பொட்டி கடையில. பொட்டி கடையிலயா? நான் போய் கேட்ட தருவாங்களா? தருவாங்க. கேட்டு பாரு. அது அண்ணாங்க இருக்கிற கடைக்கு போவாங்க. ஆயாங்க இருக்கிற கடைக்கு போய் செவனப்பு குதின்னு. அங்க என்ன பேச்சு? எப்படி? அப்பா டேய் தேவடியா பையா. அப்ப எங்கடா? யாரடா கேக்குற? ஒத்தாவங்க உங்களுக்கு கேப்படா. அப்படியா? தங்கைன்னு சொன்னனே. யாருன்னு கேட்டா யாரு? என் தங்கையான் ஆசைக்கு நேசைக்கும் உள்ள அழகு தங்கை. சரி. சங்குமதி என்று தெரிவிக்கலாம். ஓ சங்குமதி. ஆமா. சரிங்க. அப்படியாக இருந்தாலும் ஆண்டவருக்குரிய சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம். சாம்பார் ரசம் தாங்க ஊத்துனாங்க. கறி ஊத்த மாட்டாங்க. ஆண்டவருக்குரிய சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம். என்ன 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 நாடு? என்ன நாடு? என்ன நாடுன்னு கேக்குற? ஆமாங்க. என்று சொல்லக்கூடிய அஸ்திராபுரம் எங்களுடைய நாடு. சரி. எப்படி? வரதை போற உங்க நாடு. கேள்ற உங்க நாடு என்ன நாடுறா அது? எங்க நாடா? எங்க நாடு தான் இங்க ஜவண்டா வரோம். டேய் டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்திராபுரம். அஸ்திராபுரம் எங்களுடைய நாடு. ஆமா. அப்படி சுத்திக்கிற. தேவகி சாமியாரே இதே விதமாக எங்க செட்டில் மத்தால எடுத்து கொண்டிருந்தேன். இன்னொருத்தர் காணோம். ஆமா. அவர் எங்க பார்த்தா யார் பார்த்தாலும் சரி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. கண்டுபிடிச்சு கொடுத்தால என்ன பரிசு கொடுப்பாய்? ஓய் அவருக்கு அடையாளம் என்னன்னு சொல்லிட்டா? அவருக்கு அடையாளம் இடுப்பு கீழே 2 கொட்டை தொங்கிட்டு எல்லாத்தையும் முன்னடா தொங்க. தென்னரசு ஓய் அந்த போர்டுக்கு பின்னாடி இது கிடக்க பட்டுரும். சாமி என்ன பேசிட்டு இருந்த? என்னாச்சு? போயிருக்கீங்க? ஆண்டவருக்குரிய சாம்ராஜ்யம். சாம்பார் வச்சிருந்தாங்க ஊத்துனாங்க. சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம். ஆமா. உங்க நாடு இது? டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்திராபுரம் எங்களுடைய நாடு. ஓ டெல்லி அஸ்திராபுரம் உங்கள் நாடு. ஆமா. டெல்லி அஸ்திராபுரம் உங்க சொந்த நாடா? அதுக்கும் பங்காளி அரசிருக்காங்க. ஓ பங்கு மகையாளி. எரித்ரா சத்ராவதி. எரித்ரா சத்ராவதி. யாருன்னு கேக்குற? வேற யாருமே கிடையாது. ஏ கௌரவர்கள். யாரே பெரியார் மக்கள். பெரியார் மக்கள் எனக்கு எதிரி. 1000 தான் இருந்தாலும் பெரியப்பா மக்கள் சொல்றீங்க. நீங்க நாகப்பார் மக்கள். சித்தப்பா வீட்டு பசங்களும் பெரியப்பா பசங்களும் அண்ணன் தம்பி. ஆமா. உங்களுக்குள்ள பதவி வேற காரணம் என்ன? அட பகைவர காரணமேன்னு கேக்குற? இருப்பதா 56 நாடு. நாடு. இந்த 56 நாட்டுல இந்த பாண்டவர்கள் 5 பேத்துக்கு சரி நாடா? 50. அதே அது பெரிய மனுஷன் நீதான் சந்தோஷமா பேசுவாங்க. நாளையில பேச முடியாது. அழுத்தா வீட்டுக்கு போயிட்டீங்களா? அழுத்தா இருப்பதா 56 நாடு. இந்த 56 நாட்டை அந்த பாண்டவர் 5 பேத்துக்கு சரி நாடா? சரி நாடா. இந்த கௌரவர்கள் 100 பேத்துக்கு சரி நாடா என்று சொல்லி சின்னஞ்சிறு வயதிலேயே சண்டாள பாவி துரியோதனன் நெஞ்சிலே வந்தகத்தை வைத்தான். ஓ அன்றே வந்து வச்சானே. ஆமா. சரி. ஒன்றல்ல இரண்டல்ல சரியா ஓராட ஓடி யுத்தங்கள் செய்தான். ஓராட கோடி வந்தாங்க. ஆமா. சரி சுவாமி. எப்படி எப்படி செஞ்சான்? போகு வழியுள்ளே பொய்க்குள்ளே நாட்டினான். சரி.
போங்கொழி தண்ணியில போய் குடி நாட்டினாரு. ஆமா, உண்ணுகின்ற சாதத்தில் நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்தான். விஷத்தை கலக்கிறாரு. ஆமா, சரி சுவாமி. குளிக்கின்ற நீரில் குருசியை நாட்டினான். குளிக்கிற நீர்ல குருசியை நாட்டுறாரு. ஆமா, படிக்கின்ற பயனில் பாம்புகளை விட்டான். ஓ, படிக்கிற பையன பாம்புகளை விட்டான். பாம்புகளை விட்டான். அதுக்கெல்லாம் நாங்க செத்தோமா? மாண்டீரா? மாளவில்லை. சரி, ஏன் என்ன காரணம்? மாமாவாக வேங்கக்கூடிய சிறுவந்தான் கிருபையினால் நாங்க உயிர் தப்பித்தோம். ஓ, ஸ்ரீமத கிருபையால் உயிர் தப்பினீங்க. ஆமா, சரிங்க. அதனால உயிர் தப்பி பாண்டவர். அதனால ஐயா யாருன்னு கேக்குறேன். யாருங்க வீட்டுக்காரி? அடாடா, கேட்டாயே ஒரு கேள்வி. ஐயோ, அந்த அப்பாலாம் பேச மாட்டேங்குது. அலுப்பு பூண்டாட்டு பேச்சாங்க. அதான் கேட்டுப்படி என்ன பேச மாட்டேன். நேத்தைக்கு முல்ல அழகுள்ள என் தேவியார் யார்? யாரு? என் தேவியோ அருங்கிலி பத்தினி பாஞ்சாலி என்று தெரிவிக்கலாம். ஓ, அருங்கிலி பத்தினி பாஞ்சாலி உங்கள் தேவி. ஆமா, உங்கள் மனைவி. ஆமா. சரி சுவாமி. அதனால என்னன்னு தெரியவில்லை. என்னன்னு தெரியும்? என்ன சுத்தமாகுதே. இன்னும் லிகித பணி வந்து ஓடுறா. மரத்துல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் வரது தடுமாறிடுச்சுங்க. அப்படியா? லிகிதம் வந்திருக்குது. லிகிதமா? ஓலைப்பழைய வந்திருக்குது. லிகிதம்னு சொல்றீங்க? ஆமாங்க. எங்கிருந்து வந்திருக்குது? யார் இடத்துல இருந்து வந்திருக்குது? சேஷாமி, நான் அந்த அளவுக்கு படிப்பாடி இல்லைங்க. நீங்க தான் பாத்துக்கணும். ஏய், படி. ஓ, நான் படிக்கணும். படி. இங்க வாங்க. ஒரு ஊர்ல ஒரு கொரத்தி. ஒரு ஊர்ல ஒரு கொரத்தி. அவள 4 பேர் துரத்தி மூலையில நிறுத்தி என் கொள்ளகர் மச்சான் விட்டாம்பார் புளுத்தி. அப்படியே எழுதிக்குது. ஆமாங்க. வர ராசிகோள். ஐயோ, என்னடாச்சி? அன்பா. ஓ, சீட். என்ன ஆச்சு? மைசூர்ல இருந்து பர்கூர் வழியாக அந்தியூருக்கு அதிவேகமாக வந்து கொண்டிருந்த 16 வீல் லாரியில் ஈ மாட்டி பரிதாபமாக உயிரிழந்தது. ஈயை போஸ்ட்மார்டம் செய்வதற்காக சங்கிரியை லாரி பட்டியலில் போட்டுள்ளார்கள். ஆமாங்க. ஓ, லாரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா. 4 போர்டு கண்டு போச்சா பெட்டி சேர்த்திருக்காங்க அந்தியூர் ஜிஹெச்ல. ஈக்குங்க, ஈ ஸ்பாட்லி அவுட். போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு போய்க்குது அந்தியூர் பட்டறைக்கு. ஆமாங்க, லாரி பட்டறைக்கு. லாரி எங்க விட்டுருக்காங்க? நம்ம அந்தியூர் ஜிஹெச்ல போட்டுருக்காங்க. 4 போர்டு கண்டு போச்சான். ஓ, லாரிய ஜிஹெச்லயும் லாரி பட்டறையில கொடுத்துறாங்க. கண்டிப்பாங்க. பரவாயில்லப்பா. ஐயோ, ஏண்டா? போன வாரம் அடித்த கலா புயலில் நம்ம ஜலடாபுரத்துக்கு அருகாமையில் உள்ள எடப்பாடியில் இருந்த ஆனந்தா மெஸ்ஸில் அப்பளக்கட்டு தெரிஞ்சு 40 பேர் பணி. அப்பளக்கட்டு தெரிஞ்சா 40 பேர். ஐயோ, ஏண்டா? மைசூரில் இருந்து அதிவேகமாக நம்ம சென்னைக்கு வந்து கொண்டிருந்த ரயிலில் தண்டவாளத்து மீது படுத்துக் கொண்டிருந்த எறும்பு பரிதாபமாக உயிரிழந்தது. பாவசாமி, எறும்பு பரிதாபமா இத படிச்சதுக்கு மேல ஏங்க என்ன இங்கிலீஷ் பேப்பர் ஆடுது? இந்தாண்ட லிட்டில் ட்விங்கிள் ஸ்டார் அவாய் ஒன்றி வாட்ஸ் வார். சரி, உனக்கு வேணுமா கிளவை கோதி? யாருக்குடா வேணும்? என்னங்க படிங்க. அப்படியா? நேரான நேர்களுக்கு நெல்லூரை பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவல் இடத்துல வந்து நிக்கிற வந்துக்குதுடா. பார்க்கவே படிக்கிற சாமி பெரிய ஆள். ஆமாப்பா, ஆரவல் இடத்துல வந்து லிகிதம் வந்துக்குது. என்னன்னு வந்துக்குது? நேற்றைய தினத்தில் உன் அண்ணனாக விளங்கக்கூடிய பீமச்சன மன்னன் நேரான நேர்களுக்கு வந்து ஆரவலியிடம் வைத்த பந்தயத்தில் தோற்று விட்டான். ஆமாங்க. என்ன பண்ணிட்டான்? தோற்று விட்டான். சரி. அதனால கல்லாரி சிறையில் இருந்து தப்பித்து வந்து விட்டான். கல்லாரி தப்பிச்சிட்டான். ஆமா. யாரு? பீமச்சனன். பீமச்சனன். சரிங்க. வந்தால் ஆட்சி, இல்லை என்றால் இது
இதுதான் நீதியா நீதியா? இதுதான் தர்மமா ஆ. அப்படி என்று ஆரவள்ளி பெண்களிடமிருந்து விகிதம் வந்திருக்குது. விகிதப்படி வந்திருக்குது. அதனால இன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க பண்ணணும்? என் அண்ணனாக விளங்கக்கூடிய மதகிரி பீமச்சரனை காண வேண்டும். காணணும். அதி சீக்கிரமாக அழைத்து வா. கல்லார் சிறையிலிருந்து தப்பிச்சிருக்கிறாரு. ஆமா, எங்க போனாரோ எது போனாரோ சாமி ஒண்ணு தெரியவில்லை. தேடி பார்க்கலாம். தேடி பார்ப்போம். ஓட்டு தம்பி சகாதேவா ஏன்னா வாடாத முகம் வாடி இருக்கிறது, சோடாத முகம் சோகி இருக்குது. என்னன்னாச்சு ஏதுனாச்சு? தம்பி சகாதேவா நேற்று தினத்திலே நமது அண்ணனாக விளங்கக்கூடிய தர்மராஜன் பாதத்தை பணிவதற்காக சரி, மலர் பறிக்க நான் அதாவது வனவனமாக சென்றேன். வனவனமாக சென்றீங்க. அப்போ மலர் பறித்து வந்து ஒரு முறை பாதத்தை பணிந்து விட்டு சரி, மீண்டும் மலர் பறிக்க செல்லலாம் என்று அண்ணனிடத்தில் சொல்ல அண்ணனாகப்பட்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இருப்பதோ 4 திசைகள். 4 திசைகளிலே கிழக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளில 3 திசைக்கு மட்டும் போ. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய இந்த 4 திசையில 3 திசை மட்டும் போ. அதாவது மேற்கு வடக்கு தெற்கு இந்த 3 திசைகள் மட்டும் போ. அதாவது கிழக்கு மட்டும் போக வேண்டாம் என்று உரைத்தார். நேரான நேர்கிழக்கு மட்டும் போக வேண்டாம் என்று அண்ணனாக விளங்கக்கூடிய தர்மநாதன் உரைத்தார். அண்ணனுடைய வார்த்தையை மீறி அந்த அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கின்ற வனத்தில என்ன புதுமை இருக்கும், என்ன இருக்காது என்று நான் அறியாதபடிக்கு அதை சென்று பார்க்கலாம் என்று நான் போகும்போது என்ன நடந்தது தெரியுமா? தம்பி சகாதேவா, அதாவது நேரான நேர்கிழக்கில் இருக்கின்ற நேரான நேர்கிழக்கிலே நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி, ஒய்யாரவல்லி, நடினவல்லி, அதாவது கடைசியாக ஜக்கம்மா, கடைசியாக ஜக்கம்மாள், இவர்கள் 7 பேர்கள் சேர்ந்து அதாவது என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? 1000 மல்லர்களுக்கு கலிக்கலரக்கூடிய பாத்திரத்தை எடுத்து வைத்து அதாவது அதாவது ஒரு தீவில் இல்லாம ஒரே சுரண்டாக இருக்க வேண்டும். கட்ட விரல்களில் ஒரே சுரண்டாக இருக்க வேண்டும். அப்படி சுரண்டி விட்டால் இந்த ஆர்ப்பாட்ட ஆரவல்லி மாதர்கள் உங்களுக்கு அடிமை, இல்லையே நீ எனக்கு அடிமை என்று என்னிடத்தில் சொல்ல பந்தயம் வைத்தார்கள். உண்மைதான். சரி, அப்படி அந்த பந்தயத்திலே அந்த களிர் கிளறக்கூடிய பாத்திரத்தை நான் சுரண்ட முடியாமல் நான் சுரண்டுகிற போது என் கட்டை பெருவிரலில் ரத்தம் என்று சொல்லக்கூடிய குருதியாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. ஆனா என்னால் சுரண்ட முடியவில்லை. இருந்தாலும் சுரண்ட முடியாமல் இருக்கக்கூடிய நான் அந்த ஆரவல்லி மாதர்களிடத்தில் நான் தோற்றுவிட்டேன். ஆரவல்லி பெண்களிடம் தோற்று விட்டாய். அப்படி தோற்று போன பிறகு அவர்கள் என்னை அடிமைத்தனத்தை உள்ளாக்கி என்னை அடித்து உதைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள். சரி சரி சரியப்பா. அப்போ என்னை கல்லறை சிறையில் அடைத்தார்கள். சரி, கல்லறை சிறையில் அடைத்து என்னை சித்திரவதை கொடுமைகள் செய்தார்கள். அப்படி கொடுமைகள் செய்கின்ற போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? என் மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணனை கோரி அவரை துதி செய்து அவர் என்ன செய்தார்? அவரோ அகத்திலே 1008 யுகத்திலே 108 அவதாரம் கொண்டவர். அதனால அவரை கோரி கடுவரமாக நான் தவம் செய்தேன். தவம் செய்கிற போது அவர் ஒரு வெள்ளை யானையாக உருவத்தை மாற்றி என்னை இந்த கல்லறை சிறையில் இருந்து தப்பிக்க வைத்தார். தப்பிக்க வைத்து அங்கிருந்து நான் இங்கு வந்து சரி அண்ணனாகப்பட்ட தர்மராஜன் இடத்தில் அதாவது நடந்ததை சொல்லலாம் என்று நான் வருகிற போது தம்பி சகாதேவா
நான் தப்பித்து வந்து விட்டேன். சரி. தப்பித்து வந்த பிறகு அண்ணனிடத்தில் சொல்லலாம் என்று வந்தேன் அப்பா. அண்ணனிடத்தில் சொல்லலாம் என்று வந்தீங்க. சரி சரி. இருந்தாலும் இதற்கு என்ன செய்வது, என்ன செய்வது, ஏது செய்வது ஒன்றும் புலப்படவில்லை. அதனால சகாதேவா, இதோ நீ சாஸ்திரம் கணிக்க வேண்டும். சாஸ்திரம் கணிக்க வேண்டும். உண்மைதான். ஆரவல்லி பெண்களிடம் யார் சண்டைக்கு போவது என்று சாஸ்திரம் கணிக்க வேண்டும் அல்லவா? இந்த ஆர்ப்பாட்ட ஆரவல்லியோட கொட்டத்தை அடக்குவதாக இருந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தக்கபடியான ஆலோசனை செய்தால் நீ சாஸ்திரம் கணிக்க வேண்டும். சாஸ்திரம் கணிக்க வேண்டும். அந்த ஆர்ப்பாட்ட ஆரவல்லி வெல்வது யார்? வெல்வது யார்? உண்மைதான். அப்படி என்று கேட்கிறாய். முதலில் யார் யார் போவென்று கேட்கிற? உண்மைதான். நீ கூட போலாம், ஆனா உனக்கும் அது ஆகாது. ஏன்னா போய் பதத்தை தோத்து விட்டு வந்து விட்டாய். அதனால யாரு அன்னாராக விலகக்கூடிய தாராபுரம் மறித்த தர்மராஜனுக்கு பாரப்பா, அவருக்கும் ஆகாது. ஓ, அண்ணனாகப்பட்ட தர்மராஜன் ஒரு பாம்பாகவும் ஆர்ப்பாட்ட ஆரவல்லியாகப்பட்ட ஒரு கடனாகவும் இருக்கிறார்கள். சரி, அதுக்கு அவங்களுக்கு ஆகாதப்பா. அர்ஜுனனுக்கும் ஆரவல்லிக்கும் பாரு. அர்ஜுனனுக்கும் ஆரவல்லிக்கும் ஒரு கீரியும் பாம்பு போல இருக்குது. அவங்களுக்கும் ஆகாது. சாஸ்திர அதாவது நாகமணி தரித்த நகுலனுக்கு அவருக்கும் ஆகாது. தங்களுக்கு எனக்கும் ஆகாதப்பா. ஆனா நம்மளுடைய ஐவர்களுக்கும் யார் போனாலும் வெற்றி பெற முடியாது. அப்படி வெற்றி பெறுவதாக இருந்தால் யார் சென்றால் வெற்றி பெறலாம். யாரு சென்றால் வெற்றி பெறலாம் என்று கேட்கிறார். இந்த சங்கவனிக்கும் போர் மன்னனுக்கும் பிறந்த அள்ளிமுத்து இருக்கிறான் அல்லவா? அள்ளிமுத்து பிறக்க வேண்டும். ஆரோலி கோட்டை அழிய வேண்டும். அதாவது நமது மைத்துனராக விளங்கக்கூடிய கட்டிக்கடங்காத போர் கஞ்சாத போர் மன்னனுக்கும் நமது தங்கையாக விளங்கக்கூடிய சங்குமதிக்கு பிறந்த அள்ளிமுத்து பிறக்க வேண்டும். அந்த ஆரவல்லி கோட்டை அழிய வேண்டும் என்று தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால என்றால் ஆரவல்லி பெண்கள் ஒரு கோழி குஞ்சாகவும் அள்ளிமுத்து ஒரு கருடனாகவும் இருக்கிறான். இப்படியாக இருக்கிறது. அதாவது அள்ளிமுத்து கருடன், ஆர்ப்பாட்ட ஆரவல்லிய மாதர்கள் வந்து கோழி குஞ்சாக இருக்கிறார்கள். கோழி குஞ்சாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ ஆரவல்லி அதாவது அந்த சங்குமதியினுடைய மகனாக விளங்கக்கூடிய அள்ளிமுத்தை சந்திக்க வேண்டுமானால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அதாவது அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த அதாவது வீர அபிமன்யு இருக்கிறான். வீரவாள் அபிமன்யு. சரி, வீர அபிமன்யுவை அழைத்துக் கொண்டு சங்குமதியை தேடி செல்லலாம். உண்மைதான். அதனால உடனடியாக உனது அதாவது பேரான பெரிய தந்தை தர்மராஜன் மற்றும் சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய பீமசேனன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்கள் அனைவர்களும் அழைத்தார் என்று அதாவது நமது மகனாக விளங்கக்கூடிய வீரவாள் அபிமன்னனை உடனடியாக அழைத்து பார்ப்போம். வீரவாள் அபிமன்யுவை அழைத்த சமீபத்தில் வீரவாள் அபிமன்யு சபைதர்பார்
வாடா டேய். சத்தம் போடாது. 10 பேர் உட்காந்து கூத்து பார்த்தா தானே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஆடுறதுக்கு. ராஜாமே யார் எழுப்பாதுன்னு அது என்ன அர்த்தம்? எல்லாரும் கம்முனுக்குறாங்க. நீ இப்படி அதை இது பண்ற. வாய். என்ன மச்சான் பிரச்சனை? அவச்சரே சுவாமி மகாராஜா படி ஜெயபதிங்களா ஆமா நான் வடிக்கிற ஜனாதிபதி கபலா சுவாமி யார் அருமை சோதனை நாங்க வாணி விட்டு வரனே சித்தப்பனை எழுப்பி போட்டுக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆவரே பாடுறா. இப்பதான் வண்டி ரைடு. டாப்ல போயிட்டு இருக்குது. டாப்ல போயிட்டு இருக்குது வண்டி. வண்டி இறண்டாத. ஆமா வண்டி ரிவர்ஸ் கீர் போட்டு ஒண்ணு ஒன்னாத்தல. யார் எழுப்பி போட்டுது டாப் அண்ட் டாப் பின்னாடி? நான் ரிவர்ஸ் கீரில போட்டு படுக்க வச்சிட்டு வந்தேன். சுவாமியன் கபலா சுவாமி நானே தாங்க. ஆயிரால் சபைக்கு நான் பண்ணி போன் ராஜா ராஜா பெரியண்டா நான் எப்ப விட்டுவேன் நான் வாழ்க்கை வரலாறு நான் உத்தார் உடமையார் நான் நாடி நேரம் நான் சொந்த பந்தம் அனைத்து உங்களுக்கு தெரியுமா என்ன எல்லாமே நான் அறிவேன். எல்லாமே எனக்கு தெரியுங்க. தெரியுமா யாரு என்ன ஊருகாரே எல்லாம் உன் விலாசமே எனக்கு தெரியும். மக்கள் மத்தியிலே குருபெரியார் முன்னிலையில இந்த ராஜ்யசபையில ஒன்றோடு அங்க எடுத்து வருவாய். மூணே பையன்ல உன்னை பெத்தது உங்க அப்பா மாணிக்கப்பட்டி அண்ணாமலை. அதாவது திருக்கூத்துல ஆர்மனியம் ஓட்டி வாசிக்கக்கூடிய அண்ணாமலையோட பையன் நீ. ரெண்டாவது தெருக்கூத்து கலையிலேயே பேரு முகலம் வாய்ந்த சேலம் மாவட்டத்திலேயே தலைவர் என்ற பதவி பெற்ற மாணிக்கப்பட்டி கணேசவாதியார் நான் புரட்டல பார்த்தேன். யாரும் சொல்லி கொடுத்த எங்க கொள்ளுக்காரு அப்படியா? ஆமாங்க. மூணாவது மூணாவது பாயிண்ட் நான் யாட்ட அடிக்கிறேன். உங்க அண்ணன் நான் தான் சார். நீயா உங்க அண்ணன் அடி தான் உண்மை சொல்லிக்கிறேன். இன்னைக்குதான் ஒரு அடி இன்னைக்குதான் குஞ்சு பால் படுது. அப்புறம் பாத்தீங்களா உங்க அண்ணி முட்டையா போயிடுவாடா. சரி அப்புறம் என்ன விட்டுட்டோம்? பட்டு சொல்லிவிடுங்க. மூணாவது நீ தான் ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி நாடக சபாவானே செட்டு வாதியாரி மோகன்ராஜ். உன் பேரு உன் போன் நம்பரு 6381 6381 88 75 90 உன் போன் நம்பரு. இதெல்லாம் யார சொன்னது? போட்டுட்டு தான் நடப்பீங்க. குஞ்சல ரத்தம் வந்துடும். பேர் தப்புண்ட இதுல யாரு கேட்டா படிமானா அது ஆரிட்ட கேட்டு வந்ததா? நானாங்க நான் உங்க அம்மாட்ட கேட்டு
உங்க அம்மால மாறு கொண்டு போய் பள்ளி எடுத்து போட்டா ஆமா என்ன கொண்டு போய் பள்ளியத்துல போட்டுட்டு ஏன்னா உங்க அம்மா பள்ளி எடுத்து போட்டு எங்க போயிட்டா எங்க சித்தப்பனை கூட்டிட்டு கருமகாட்டுக்குள்ள போயிட்டான் ஏன்னா எட்டாத்துக்கு சோவுலிக்கா நல்லா அது அம்மாடா கம்மல இருக்கடா வீடியோ ஒரு சண்டைக்கு வராங்க வீட்டுல வேற சோறு போட மாட்டேங்கிறாங்க சோ ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு எங்க அப்பா ஒரு 5 நிமிஷம் கடைசி தள்ளி படுத்திருக்கலாம் ஆமா எங்க அம்மா கூதிங்களா உன்ன பேத்து விட்டான் கோழிக்கு கேடா இந்த நொண்டி ரோலாவட்டும் நல்ல மத்தையும் வச்சுக்கணும் ஆமா சார் எண்ணெயில வச்சு ஆடா கட்டி தோலை கூட வச்சு போடுவேன் இல்ல சாமி ஆடா கட்டி தோலா உளிக்காத தோல் 150 ரூபாய்க்கு போகுதான் இப்படியா தோல் உளிச்ச கையாரு தூக்கி போயிடுறாங்க ஆகையினால் ஆகையினா ஒரு பெரியார் முன்னிலையில இந்த ராஜ்யசபையிலே நானே ஏற்பாடு செய்த யாரு யாருங்க பேரு கட்டியா பேரு கட்டியா ஏப்பா வந்து கூத்துவாங்க நான் ஒண்ணு கத்தலப்பா யார் கையில வாங்கினீங்கன்னு நான் பார்க்கல அட்டோடிச்சு நான் திருடி திங்கல 6 நல்ல வெள்ள வரைக்கல அவரு மட்டும் செட்ல பாதி பேர் திருடி திங்கிறீங்க யார் எடுக்காங்க 10 பேர் இருக்கிறாங்க அப்பங்கடா அப்படி கேடுறா அப்ப நீங்களா நீ அடிச்சு போடும் ஆவி குத்துச்சாமி ஐயா அரே அவர் பேர் சொல்ல கூட வயது இல்லையா அதாவது இந்த நாடகத்துக்கு அது பாடுபட்ட உச்சிதமே அவர்கள் அது பாடுபட்டு நாடகத்தை அறையில் இருக்கிறார் அது மட்டுமல்ல அனைத்து ரசிக போய் மக்களும் பாடுபட்டு ஒரு பெரியார் முன்னிலையில நாடகத்தை அறையில் இருக்கிறார் அவர்களுக்கும் அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நம்மளுடைய நாடக சபை சார்பாக பலமான வணக்கம்